உட்காருங்க. சரிங்க. இன்னைக்கு எந்த தடங்களும் ஏற்படலையே, நல்லபடியா தானே வந்து சேர்ந்தீங்க? அதெல்லாம் எந்த தடையும் இல்லம்மா. போட்டோஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்ல பென் டிரைவ் தானா? ரெண்டுமே கொண்டு வந்திருக்கேன் சார். நீங்க எதுல பார்க்க விரும்புறீங்களோ அதுலயே பார்க்கலாம். போட்டோஸ் கொடுங்க பாப்போம். சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. பொண்ணு அழகா இருந்து பாக்கிறதுக்கு பொருத்தமா தெரிஞ்சா என்ன பிரயோஜனம்? முதல்ல ஜாதகம் பொருந்தி இருக்கான்னு பார்க்கணும், அதான முக்கியம். முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். ஆதித்யா சொல்லாதி. மா மா ஒரு முக்கியமான கொட்டேஷன் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். நீங்க உடனே செக் பண்ணி அது ஓகேவான்னு சொல்ல முடியுமா? அப்பதான் நான் ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். ரொம்ப அர்ஜென்ட் ஆதி. ஆமாம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட். உடனே பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? நான் இப்போ உன் ஜாதகத்தை எடுக்கிறதுக்காக உன் ரூம் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன் ஆதி. லேப்டாப் ஏ ரூம்ல இருக்கு. உன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அப்புறமா நான் போய் மெயில் செக் பண்ணி உனக்கு சொல்றேன். இல்லம்மா, என் ஜாதகம் என் ரூம்ல இல்லையே, என் லேப்டாப்ல தான் இருக்கு. நான் அதையும் இப்போ உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். ஓகே சரி, நீ அப்படியே பண்ணு. நான் மெயில் செக் பண்ணிட்டு உனக்கு உடனே ஃபோன் பண்றேன். தேங்க்ஸ்மா. பெரியா பார்வதி, நீ ஒன்றும் பயப்படாத. நான் அம்மா கிட்ட பேசினேன். அவங்க நேரம் போயிருப்பாங்க. நீ ஒரு வாட்டி வெளியே போய் அவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு போ. சரிங்க பெரியா. சரி, நான் அப்புறமா உனக்கு கூப்பிடுறேன். பார்த்து போ. பார்வதி கிட்ட வீடியோ காலே பேசியாச்சு. அம்மாக்கு மெயிலும் பண்ணியாச்சு. ஐடியாவோடு வரேன்னு சொல்லிட்டு போன ஷாம் எங்க போனா? டேய் நில்லு. பார்வதி கிட்ட நான் வீடியோ கால் பேசணும், ஐடியாவோட வரேன்னு சொல்லிட்டு போனேன். எதுக்கு நெளிஞ்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லாது, உன் தலையில வேற அடிபட்டிருக்குதா? அம்மா, இதே கட்டோட நீ பார்வதிட்ட வீடியோ கால் பேசினீன்னா அவள்கிட்ட நீ மாட்டிப்ப. அதுக்கு பார்வதி நிறைய கேள்வி கேட்கும். அவள்கிட்ட நீ 1008 பதில் சொல்லணும். அதான் நானே ஒரு ஐடியா பண்ணி, நீ ஹெல்மெட் போட்டு பேசினீன்னா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் எடுக்க போனேன்னா அங்க பார்க்கல. ஐயோ, இந்திக்கார என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கடவுளே. देखने में डिसेंस है, हेलमेट चुरा रहे हैं। रंग दे बसंती, रब ने बनाते जोड़ी कुछ कुछ होता है. अब क्या நம்மள ஹெல்மெட் திருடன் நினைச்சானோ? சமாளி. मेरा हेलमेट नहीं है, देखो. हेलमेट चोरी करके
சத்திய சோதனை. டேய், நான் ஹெல்மெட் போட்டு வீடியோ கால் பேசினாலே அவ கண்டுபிடிச்சிட மாட்டாளா? அது மட்டும் இல்ல, மும்பைல வந்து நம்ம எதுக்குடா பைக் ஓட்ட போறோம்? ஏன்டா அப்படி கிறுக்கு மாதிரி யோசிக்கிற? எனக்கு நல்லது பண்றியோ இல்லையோ, உனக்கு நீ நல்லா பண்ணிக்கிற. டேய், உனக்காலாம் போய் அடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நக்கல் பண்றியா நீ? டேய், ஹெல்மெட்டை திருடிட்டு உத வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா? நீங்க எப்ப மாமா என்ன பார்க்க நேர்ல வருவீங்க? சீக்கிரம் வாங்க மாமா. உங்களை நேர்ல பார்க்கணும்னு மனசு கிடந்து தவிக்குது மாமா. என் கையால உங்களுக்கு பரிமாறி எத்தனை நாள் ஆச்சு மாமா? வீட்ல இருக்கிற எல்லாரும் என் சமையல ருசிச்சு சாப்பிடும் போது அந்த சேர்ல நீங்க இல்லாதது என் மனசுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா மாமா? என் வருத்தத்தை போக்க நீங்க எப்ப வருவீங்க மாமா? என்னடி நடக்குதுங்க? ஆதி சட்டைய எடுத்துட்டு வந்து ஆதி இருக்கிறத நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இந்த புருஷங்கள்லாம் ஊருக்கு போயிட்டா பொண்டாட்டிங்க அவங்க சட்டைய வச்சு கொஞ்சுவாங்களே, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியோ? நான் அவரோட பொண்டாட்டி தான். அவரோட தாலி என் கழுத்துல இருக்கு. ஏண்டி, நீ போட்டுக்கிட்டு இந்த சட்டைய அயன் பண்ணி மறுபடியும் கொடுப்ப, அத ஆதி போட்டுக்கணுமா? நீ போட்ட இந்த சட்டைய உன் கண்ணு முன்னாடி என்ன பண்றேன்னு பாருடி. அம்மா 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 வேண்டாம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்கம்மா. அந்த சட்டையை என்கிட்ட கொடுத்துருங்கம்மா. ஏய், நீ போட்ட இந்த சட்டைய எரிச்சு சாம்பலாக்க போறேன்டி. அம்மா 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 வேண்டாம்மா. அம்மா கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா உங்ககிட்ட, தயவு செஞ்சு பெரிய சட்டையை எரிக்காதீங்கம்மா. நீ போட்ட இந்த சட்டைய எரிச்சு சாம்பலாக்குறேன்டி உன் கண்ணு முன்னாடி. அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா நீங்க எனக்கு என்ன தடனை வேணாலும் கொடுங்கம்மா. தயவு செஞ்சு சட்டையை போட்டு எரிச்சிடாதீங்கம்மா. அம்மா உங்க கால்ல வேணாலும் விழறேம்மா. ஏய், நீ கால்ல விழுந்தாலும் சரி, ரத்த கண்ணீர் வடிச்சாலும் சரி, நான் எடுத்த என் முடிவுல இருந்து மாத்துறதுக்கு உன் கடவுளாலேயே முடியாது. உன் கண்ணு முன்னாடி இந்த சட்டை எரிச்சு சாம்பலாக்குற பாரு. ஐயோ வேண்டாம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அம்மா அம்மா வேண்டாம்மா. சொன்னா கேளுங்கம்மா. எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கம்மா. சட்டையை போட்டு எரிச்சிடாதீங்கம்மா. அம்மா நீ இவ்ளோ கத்தி கதறி கண்ணீர் விட்டு கால்ல விழும்போது தெரியுதுடி இந்த சட்டை உனக்கு எவ்வளவு முக்கியம்னு. இதுக்கப்புறமா நான் விட்டு வைப்பேன் நினைக்கிறேன். நீ முடியாதுடி. உன் கண்ணு முன்னாடி இந்த சட்டை எரிச்சு சாம்பல் ஆக்குற பாரு. விட மாட்டேன்டி. அம்மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. அம்மா ஆட்டம் போடுடி. அம்மா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. சட்டையை போட்டு எரிச்சிடாதீங்கம்மா. திமிருக்கு வைக்கிற முதல்ல. ஐயோ அம்மா அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா வேண்டாம்மா. ஐயோ அம்மா வேண்டாம்மா. சொன்னா கேளுங்கம்மா. அம்மா ஏய், ஏண்டி ஒரு வேலைக்காரி நீ? எஜமானிங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம என்ன புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு இப்போ உணர்ச்சி வசப்பட்டு தள்ளி விட்டுட்டேன்னு ஒப்பாரி வைக்கிறியா? சித்தி
அருண், இவ என்ன காரியம் பண்ண தெரியுமாடா? என்ன பிடிச்சு கீழே தள்ளி விட்டாடா. இல்ல சின்னையா, அது வந்து நீ இரு பார்வதி. சித்தி, பொய் சொல்றதா இருந்தாலும் நம்புற மாதிரி பொய் சொல்லுங்க. பார்வதி உங்க முன்னாடி நிக்கிறக்கே பயப்படுவா. ஏன் பேசுறதா இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் பணிவா தான் பேசுவா. அவ போய் உங்களை தள்ளி விட்டான்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் சித்தி இப்படி பொய் சொல்றீங்க? ஏய் அருண், நான் போய் சொல்லடா. நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீனா ஒரு 2 கண்ணாலேயே பாத்துக்கலாம். இவதான் என்ன பிடிச்சு கீழே தள்ளி விட்டா. அந்த கண் கொள்ளா காட்சியை தான் என் 2 கண்ணால பார்த்து ரசிச்சுனே. பார்வதி உங்களை பிடிச்சு தள்ளி விட்டுச்சா? அட போங்க சித்தி, பார்வதி அப்படி செஞ்சிருக்க மாட்டா. அப்படியெல்லாம் மரியாதை குறைவா நடந்துக்க தெரியாது. அருண், உன் சித்தி என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? சித்தி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை விட பார்வதி மேல எனக்கு பல மடங்கு நம்பிக்கை இருக்கு. 4வது டேர்மை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். அதை கிளியர் பண்ணிட்டோம்னா நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுறேன். ஓகே சார். நீங்க எப்ப மீட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நான் நேர்ல வந்து பாக்குறேன். சரி, நீங்க லஞ்ச் ஹவர்ல வந்துருங்க. லஞ்சுக்கு மீட் பண்ணுவோம். ஓகே சார். ஷூர் சார். ஐல் கம் ஆன் டைம் சார். ஹலோ பார்த்திபன் சார். ஒரு முக்கியமான கால் வருது. நீங்க லஞ்சுக்கு வந்துருங்க, மீட் பண்ணுவோம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஆல்ரைட், பை. ஐயோ ப்ரோ, இந்த நேரம் பார்த்து எடுக்க மாட்டேங்கிறியே. ஹலோ, சொல்லு அருண். ப்ரோ, போன் பிஸியா இருந்தது. நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்ரிமெண்ட் சைன் பண்ற விஷயமா பார்த்திபன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. ப்ரோ, இன்னைக்கு இங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு ப்ரோ. அத பார்க்க நீ இல்லாம போயிட்டியே ப்ரோ. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணதான் இப்ப நான் கால் பண்ணேன். அதிசயம் நடந்துச்சா? ஆ, நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ப்ரோ, என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு நான் சொன்னேனா என்ன விட நீதான் அதிகமா சந்தோஷப்படுவ. அதுக்கப்புறம் டே அருணே, இந்த கண்கொள்ளா காட்சிய நான் பார்க்க முடியலையாடா அப்படின்னு வருத்தப்படுவேன். என்னடா சொல்ற? அது நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன் ப்ரோ. பார்வதி அன்னைக்குள்ள இத்தனை நாளா தூங்கிட்டு இருந்த அந்த தைரியம், துணிச்சலு இன்னைக்கு சும்மா ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சித்திய முட்டி தூக்கி வீசிருச்சு ப்ரோ. என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இல்ல, சந்தோஷத்துல எனக்கு தலகாலு புரியல, அதான். சரி சொல்றேன் ப்ரோ. பார்வதி அண்ணி உன்னோட சட்டையை போட்டு பாத்துட்டு இருந்தாங்க. அத சித்தி பாத்துட்டாங்க போல இருக்கு. அப்புறம் என்னாச்சு? சித்தி வழக்கம் போல திட்டு இருந்தாலோ அடிச்சிருந்தாலோ அண்ணி எதுவும் பெருசா வருத்தப்பட்டு இருக்க மாட்டாங்க, அமைதியா இருந்திருப்பாங்க. ஆனா அண்ணி உன் சட்டையை போட்டு இருந்தாங்கல்ல, அந்த சட்டையை புடுங்கி எரிக்கி பாத்துட்டாங்க. அண்ணி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க ப்ரோ, ஆனா சித்தி விடவே இல்ல. அதுக்கப்புறம் கோபம் வந்து சித்தியை பிடிச்சு தள்ளி விட்டாங்க. உன் சட்டையும் காப்பாத்திட்டாங்க ப்ரோ. சித்தியை எதிர்க்கிற அளவுக்கு பார்வதிக்கு தைரியமும் துணிச்சலும் வந்துருச்சா? வெரி குட். இந்த காட்சியை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. சித்தி கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க ஒரு நாள் கூட எதிர்த்து பேசாத அண்ணி இன்னைக்கு உன்னோட சட்டையை காப்பாத்துறதுக்கு சித்தியவே எதிர்த்து பேசிருக்காங்க ப்ரோ. செம சூப்பர்ல. சூப்பர் தான்டா. ஓகே ப்ரோ, அண்ணியோட இந்த மாற்றத்தை சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தலான்னு தான் நான் கால் பண்ணேன். நான் அப்புறம் வச்சுக்கிட்டுமா? ஓகேடா. ஹாப்பி. என்ன அது? அருண்கிட்ட ஏதோ சூப்பர்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த. அது பார்வதிக்குள்ள இத்தனை நாளா தூங்கிட்டு இருந்த தைரியமும் துணிச்சலும் இப்ப பொங்கி வெளியே வந்திருக்கு. அதுவும் சித்திக்கு எதிரா. உண்மையாவா சொல்ற? பார்வதி உங்க சித்தியை எடுத்து பொங்கி பேசிருச்சா? அதிசயமா உள்ள இருக்கு. அதத்தான் இப்ப அருண் போன் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். ஆமா, என்ன நடந்துச்சு? நான் கண்டிப்பா உனக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்வதிக்கு போன் பண்ணி பேசணும். பெரியய்யா, நான் வனஜாமாவை தள்ளி விட்டது தப்புதான். ஆனா அவங்க சட்டைய நெருப்ப வச்சு எரிக்க பார்த்தாங்களே, அது தப்பு இல்லையா? அதனால்தான் நான் அவங்கள தள்ளி விட்டேன். பெரியய்யா போன் பண்றாரு. ஹலோ பெரியய்யா. ஹாய் பொண்டாட்டி,
சொல்லுங்க பெரியய்யா. என்னாச்சு உனக்கு? ஒரே இன்ப அதிர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க பெரியய்யா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ம் பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறல. தைரியமா துணிச்சலும் இப்ப பொங்கி வெளியே வந்திருக்கு. என்னோட பாராட்டுக்கு கங்க்ராட்ஸ் பொண்டாட்டி. எதுக்கு பெரியய்யா இப்போ இந்த பாராட்டு வாழ்த்தெல்லாம்? நீங்க இப்படி வாழ்த்து சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பொண்டாட்டி இவ்வளவு சாதாரணமா கேட்ட? இன்னைக்கு உன் சின்ன மாமியார் மேல கை வச்சியாம சித்தி பிடிச்சி கீழே தள்ளிட்டியா? அருண் போன் பண்ணி சொன்னான். ஓ இதுதான் விஷயமா? அதுக்குள்ள சின்னையா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரா? நான் ஒன்னும் வேணும்னே வனஜா அம்மாவை பிடிச்சு தள்ளி விடல. நான் போட்டுட்டு இருந்த உங்க சட்டைய அவங்க நெருப்பு வச்சு எரிக்க பார்த்தாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், அவங்க கேட்காம சட்டைய எரிக்கிறதுலயே குறியா இருந்தாங்க. என் கண்ணு முன்னாடி உங்க சட்டைய எரிக்கிறத என்னால எப்படி பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியும்? அதான் ஏதோ ஒரு வேகத்துல வனஜா அம்மாவை தள்ளி விட்டு சட்டைய பறிச்சுக்கிட்டேன். என் ஷர்ட்டை காப்பாத்துறதுக்காக இப்போ உனக்கு வந்து தைரியமும் துணிச்சலும் எல்லா விஷயத்திலயும் எப்பவும் வரணும். என்ன இருந்தாலும் வனஜா அம்மாவை நான் கீழே தள்ளி விட்டுருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. நீ செஞ்சது தப்பே இல்ல பொண்டாட்டி. அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நீ தூள் கலப்பு. சரி, என் சட்டைக்கு ஒரு ஆபத்துனதும் சித்தின்னு கூட பார்க்காம இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கே, எனக்கு ஒண்ணுனா எப்படி ரியாக்ட் பண்ணுவ? உங்களுக்கு எதுவும் ஆகாது பெரியய்யா. நான் கும்பிடுற சாமி என்னைக்கோ என்ன கைவிடாது. நீங்க 100 வயசுக்கு மேலயும் நல்லபடியா சந்தோஷமா இருப்பீங்க பெரியய்யா. நீ என் கூட இருந்தா 100 வருஷம் மட்டும் இல்ல, 1000 வருஷத்துக்கு மேல நல்லபடியா சந்தோஷமா இருப்பேன். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் பெரியய்யா. ஷூ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்ப கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நாம கட் ஆகிக்கிட வேண்டியதான். சொல்லுங்க ஆண்டி. ஐஸ்வர்யா, இப்ப நீ எங்க இருக்க? ஒரு சின்ன வேலையா ஆபீஸ் வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னத்த சொல்றது? அன்னைக்கு ஆதி அந்த சமையல்காரி முன்னாடி என்ன அவமானப்படுத்தினா, இன்னைக்கு அந்த சமையல்காரி என்ன அவமானப்படுத்திட்டா. ஐஸ்வர்யா, சமையல்காரி உங்களை அவமானப்படுத்திட்டாளா? என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? என் முன்னாடி நின்னு என் கண்ணை பார்த்து பேச கூட தைரியம் இல்லாத அவ என்ன பிடிச்சு கீழே தள்ளி விட்டா. ஐஸ்வர்யா, அவளுக்கு எப்படி ஆண்டி இவ்ளோ தைரியமா துணிச்சலா வந்துச்சு? எதுக்காக உங்களை கீழே பிடிச்சு தள்ளனா? என்ன நடந்துச்சு? அவ அந்த ஆதியோட சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு அவன்கிட்ட பேசுற மாதிரி காதல் வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. அந்த அளவுக்கு போயிட்டாளா அந்த சமையல்காரி? அது மட்டும் இல்ல ஐஸ்வர்யா, அந்த சட்டையை அவ அவுட் ஹவுஸ்க்கு எடுத்துட்டு போய் அவ வீட்டுல வச்சு ஆதி நேர்ல இருக்கிற மாதிரி அதை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா. நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு திமிரு ஏறி போச்சு ஆண்டி. அவளை சும்மாவா விட்டீங்க? சும்மா விட்டுற கூடாதுன்னு தான் அவ கையில இருந்து அந்த சட்டையை வாங்கி நான் எரிக்கிறதுக்காக போனேன். என்ன பிடிச்சு அவ கீழே தள்ளி விட்டா. அவளை 2ல 1 பண்ணிடணும் தான் ஐஸ்வர்யா நான் போனேன். அதுக்குள்ள உன் புருஷன் இருக்கானே, அவ அங்க வந்துட்டான். அப்படியே அவளை காப்பாத்த வந்த பரமாத்மா மாதிரி. அப்போ நான் சொல்றேன், அவ இந்த மாதிரி தள்ளி விட்டடான்னு சொல்லி, அதுக்கு பார்வதிக்கு அப்படிலாம் மரியாதை குறைவா நடந்துக்க தெரியாது சித்தி, நீங்க தான் போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என் கண்ணு முன்னாடி அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். இந்த அருண் ஏன் தான் இப்படி இருக்காரோ? ஆரம்பத்துல இருந்தே இந்த சமையல்காரிக்கு ஃபேவரா தான் அவர் நடந்துட்டு. இன்னும் இந்த வீட்டுல என்னெல்லாம் அபசகனம் காத்திருக்கோ நினைச்சாலே பயமா இருக்கு.
நீங்க இப்படி கீழே விழுந்தீங்களா பெரியா? ஹாய் பொண்டாட்டி, நீ கால் பண்ணும்போது நான் வேற ஒரு கால்ல இருந்தேன். அதான் அதை கட் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ண நாட் ரீச்சபிளா இருந்துச்சு. அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ? ஏய். பெரியா, என்னாச்சு பெரியா? அங்க மிஸ் ஆயிடுச்சே. நான் பேசுறது கேக்குதா பெரியா? பெரியா, பெரியா லைன்ல இருக்கீங்களா? பேசுறது கேக்குதா பெரியா? பொண்டாட்டி, என்னாச்சு பெரியா? நடந்தது சொன்னா பயந்துருவா. எதுனா சொல்லி சமாளிப்போம். பேசுங்க ஏதாவது. அது ஒண்ணும் இல்ல, கையில இருந்து போன் தவறி கீழே விழுந்துச்சு. நான் பிடிச்சிட்டேன். இல்ல, ஏதோ உடைஞ்ச சத்தம் கேட்டுச்சு. அது நான் காரிடார்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். போன் தவறும் போது பிடிக்க முடியல. அப்போ பக்கத்துல இருந்த பூத்தொட்டி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. ஓ அப்படியா? கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க பெரியா. உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. உன் கழுத்துல இருக்க தாலிக்கு ஆயுசு கட்டி நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது பொண்டாட்டி. சரி சொல்லு. பெரியையாவோட போட்டோ விழுந்து உடைஞ்சதை சொல்லலாமா வேண்டாமா? இல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஒன்னும் இல்ல பெரியய்யா, உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது, அதான் போன் பண்ண. அப்படியா? சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? என்னது, நான் போனை கட் பண்றேன்னு சொன்னா கூட பெரியய்யா கட் பண்ண மாட்டாரு. இப்போ அவரே சீக்கிரமா கட் பண்ணிட்டாரு. என்னன்னு தெரியலையே. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. இப்ப கூட பெரிய என்கிட்ட சரியா பேசல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவர் ஏதோ பிரச்சனையில இருக்காரு. அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. யாருக்கு போன் பண்ணி கேட்கலாம்? பார்வதி, நீ அழாத. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தலையில ஒரு சின்ன காய. இதெல்லாம் எனக்கு என்னமோ சாதாரணமா நடக்கிற மாதிரி தெரியல ஐஸ்வர்யா. நம்ம பரம்பரை செயின் நம்ம குடும்பத்தை விட்டு போனதுனால உண்டான அபசகுணம் தான் தோணுது. நிறுத்து பார்வதி. கொடுத்ததை திருப்பி வாங்குற பழக்கம் எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையிலேயே கிடையாது. இப்படி ஒரு லெட்டர் எழுதுறதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா.
செயின் என் கழுத்துக்கு வந்ததுல இருந்து தினமும் ஏதாவது ஒரு அபசகுணம் இந்த வீட்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. அது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. ஒருவேளை வனஜா அம்மா சொன்னது உண்மையா இருக்குமோன்னு என் மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருக்குமா. ஆனா இந்த செயின் என் கழுத்துல இருக்கிறதுனால ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு நான் தினம் தினம் பயந்து நிம்மதியை இழந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த செயினை விட இந்த குடும்பத்தோட நல்லதுதான் முக்கியம். அதனால நீங்க கொடுத்த செயின் நான் என் கழுத்துல இருந்து கழட்டிடுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. உங்க வார்த்தையை மீறினா அதுக்கு தண்டனையா இந்த வீட்டை விட்டே போறம்மா. என்ன தேட வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. முழு எபிசோடையும் Zee5 இல் காணுங்கள்.